வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆவியாதல் விகிதத்திற்கு என்ன ஆகிறது? வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீர் மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெற்று விரைவாக நீராவியாக மாறுகின்றன. இதனால் ஆவியாதல் விகிதம் அதிகரிக்கிறது. இது நீர் சுழற்சியின் ஒரு அடிப்படை இயற்பியல் விதியாகும். காகிதபுரம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? காகிதபுரம் கரூரில் அமைந்துள்ளது. இங்குதான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கரும்புச்சக்கை அடிப்படையிலான காகித ஆலை DNPL உள்ளது. கோயம்புத்தூர் ஜவுளித் தொழிலுக்கு புகழ் பெற்றது. மதுரை மல்லிகை மற்றும் கோவில்களுக்கு பெயர் பெற்றது. சுருளி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சுருளி நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இது 2 அடுக்குகளாக விழும் அழகிய நீர்வீழ்ச்சியாகும். பசிபிக் பெருங்கடல் எரிமலை வளையம் உருவாவதற்கு மையமாக உள்ள தட்டு எது? பசிபிக் தட்டு மற்ற கண்ட தட்டுகளுடன் மோதும் எல்லைகளில் அதிகப்படியான எரிமலைகளும் நிலநடுக்கங்களும் ஏற்படுகின்றன. உலகிலுள்ள 75%க்கும் அதிகமான எரிமலைகள் இந்த பசிபிக் தட்டைச் சுற்றியுள்ள நெருப்பு வளைய பகுதியில் அமைந்துள்ளன. மக்காச்சோளத்தின் மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாக குறிப்பிடப்படும் நாடு எது? அர்ஜென்டினா உலகின் மக்காச்சோள உற்பத்தியில் முன்னணியில் உள்ளது மற்றும் அதன் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்குள்ள வளமான பம்பாஸ் புல்வெளி பகுதிகள் மக்காச்சோள சாகுபடிக்கு மிகவும் ஏற்றவை. பல்லுயிர் மண்டலங்கள் எத்தனை பரந்த வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? பல்லுயிர் மண்டலங்கள் பொதுவாக நிலவாழ் பல்லுயிர் மண்டலங்கள் மற்றும் நீர்வாழ் பல்லுயிர் மண்டலங்கள் என 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. இவை காலநிலை, தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் அடிப்படையில் மேலும் பல உட்பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. வாகனங்கள் தவிர வேறு எந்த போக்குவரத்து முறைகள் கண்காணிப்பு அல்லது வரைபடத்திற்காக GNSS பயன்பாடுகளை பயன்படுத்துகின்றன? கப்பல்கள் மற்றும் விமானங்கள் தங்களின் இருப்பிடத்தை துல்லியமாக அறியவும் பாதுகாப்பான பயண பாதையை திட்டமிடவும் GNSS தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. இது உலகளாவிய வழிசெலுத்தல் செயற்கைக்கோள் அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாகும். புவியின் அமைப்பை எந்த பழத்துடன் ஒப்பிடலாம்? புவியின் மேலோடு, கவசம் மற்றும் கருவம் ஆகிய அடுக்குகளை ஆப்பிள் பழத்தின் தோல், சதைப்பகுதி மற்றும் விதைப்பகுதியுடன் ஒப்பிடலாம். ஆப்பிளின் மெல்லிய தோல் புவி மேலோட்டிற்கு சிறந்த உதாரணமாக கூறப்படுகிறது. இடிந்து விழும் கட்டிடங்களைத் தவிர நிலநடுக்கங்களுடன் தொடர்புடைய ஒரு பொதுவான ஆபத்து என்ன? நிலநடுக்கத்தின் போது ஏற்படும் நில அதிர்வுகள் நிலத்தடி நீர் மட்டத்தை மாற்றியமைக்கின்றன அல்லது நீரோட்டத்தின் திசையை திசை திருப்புகின்றன. இது கிணறுகள் வற்றிப்போகவோ அல்லது புதிய ஊற்றுகள் உருவாகவோ காரணமாகிறது. நிலநடுக்கத்திற்கும் குளிர் வானிலைக்கும் நேரடி தொடர்பு இல்லை. மண் அடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வழியாக நீர் நகர்ந்து நிலத்தடி நீரை உருவாக்கும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? மழைநீர் மண்ணின் மேற்பரப்பிலிருந்து கீழ்நோக்கி பாறை அடுக்குகளுக்குள் ஊடுருவிச் செல்லும் செயல்முறை ஊடுருவல் பெர்கலேஷன் எனப்படும். இது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் நீரைச் சுத்திகரிக்கவும் உதவுகிறது. 2. நீர் ஊடுருவல் இன்ஃபில்ட்ரேஷன் என்பது நீர் மண்ணின் மேல் அடுக்கிற்குள் நுழைவதை குறிக்கும். நீராவி போக்கு என்பது தாவரங்களிலிருந்து நீர் ஆவியாவதாகும். துணை மேற்பரப்பு பாய்வு என்பது மண்ணுக்கு அடியில் நீர் பக்கவாட்டில் நகர்வதாகும். எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.